ஹாய் ஹை பிளேயர்ஸ், ஸ்கை பிரேக்கர்ஸ், எக்ஸாம் வேரியர்ஸ், லெட்ஸ் கேர் அப். வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். மோஷன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து அடுத்த புள்ளிக்கு அடுத்த இடத்திற்கு காலத்தை பொறுத்து மாறுவது தான் இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். we can say it is the process of moving, changing the place or position அப்படின்னு சொல்லலாம். motion requires force to cause that change. அதாவது இயக்கத்தில் இருக்க பொருளை நிறுத்தவோ இல்லை இயங்கும் பொருளின் திசையை மாற்றவோ அல்லது ஓய்வில் இருக்கும் பொருளை இயங்க செய்யவோ எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். எதை பொறுத்து நம்ம பொருள் இயக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறோம்? காலத்தை பொறுத்து. the time take to travel the distance depend upon speed. எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறது வந்து வேகம் சொல்கிறது. the distance traveled is measured as the length of a line between the start and end point of the motion. இப்போ இயக்கம் நடக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் போச்சுன்னு சொல்கிறது டிஸ்டன்ஸ். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் ஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட இயக்கம்ங்கிறது தவிர்க்க முடியாதது. மோஷன்னா காரோடைய இயக்கம், பைசைக்கிள் மூமெண்ட்டு, ஏரோப்ளைன் இயக்கம், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு போய் உணவு பாதை வழியாக போகுது, அது கூட நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிஸ்டால்டிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், இயக்கம். அப்போ வந்து இதில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டி, எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மேக்னிடியூடு மட்டும் இருக்கோ அதுதான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்கிறோம். அது திசையை சார்ந்து இருக்காது. இப்போ பொருளுடைய மாசு, பொருளில் இயங்கும் பொருளின் வேகம், இயங்கும் பொருளின் பருமன், வேலை செய்யப்படுகிறதுனா ஒர்க்கு, காலம், அப்புறம் எனர்ஜி, திறன், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து டைரக்ஷனை சாராதது இதெல்லாம். வெக்டார் குவான்டிட்டினா எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறோம்? வெக்டார் குவான்டிட்டி சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், ஃபோர்ஸு, மொமெண்டம், இதெல்லாம் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. இப்போ ஃபோர்ஸ்னால் எப்படி? இப்போ ஒரு பொருள் இயங்கணும்னா அந்த இயக்கத்தில் இருக்க பொருளை நிறுத்தினா அதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்போ எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கணும்? இயங்கும் பொருளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தா தான் அதுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸை கொடுக்க முடியும். ஸோ இயங்கும் பொருளுக்கு இணையாகவே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது வந்து நிறுத்த முடியாது, அதை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை சார்ந்து இருக்குது. மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதால வெக்டார் குவான்டிட்டி. இப்படி தான் அக்ஸலரேஷன், மொமெண்டம், இது எல்லாமே கூட வெக்டார் குவான்டிட்டியில் வருது. ஏன்னா மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதால. அடுத்து டிஸ்டன்ஸ்னா என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். இட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத் கவர்ட் பை மூவிங் ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் டைம் இன்டர்வல். அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் கொடுக்கப்பட்ட காலத்தில் எவ்வளோ பாதை கவர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸுக்கான வரையறை. இதுக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. மேலும் இந்த டிஸ்டன்ஸுடைய மதிப்பு வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா, கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் கவர் செய்யப்பட்ட மிக குறைந்த தூரம் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஆப்ஜெக்ட் இன் எ டிஃபரண்ட் டைரக்ஷன். இதுக்கு வந்து டைரக்ஷன் பொறுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. இது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், மேபி ஜீரோவாக கூட இருக்கலாம். எது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் டிஸ்டன்ஸுங்கிறது எப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ இன் ஜென்ரல் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை விட டிஸ்டன்ஸுக்கு சமமாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போதும். சரி, ஸ்பீடுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ மூவிங் ஆப்ஜெக்ட் இன் எ யூனிட் டைம் இன்டர்வல் அப்படின்றத ஸ்பீடுக்கான வரையறை. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் இன் ஏ யூனிட் டைம் இன்டர்வல். அந்த யூனிட் டைம் இன்டர்வல்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி கவர் ஆகிருக்கு அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. இட்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான் ஸ்பீடுடைய எஸ்ஐ யூனிட். இது ஸ்பீடு பார்த்தோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா ஸ்பீடுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். காலத்தை பொறுத்து டிஸ்டன்ஸ்க்கும் நமக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு தான் பார்த்தோம். அதனால் ஸ்பீடும் வந்து என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து வெலாசிட்டினா திசை வேகம். இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏ யூனிட் டைம் இன்டர்வல். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறதே ஒரு வெக்டார். அதனால் இந்த வெலாசிட்டி என்னது? வெக்டார். ஏன்னா குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குங்கிறது சொல்கிறது தான் வெலாசிட்டி. இப்போ கீழே டைமு, மேலே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர் பர் செகண்ட் தான் இதோட யூனிட். ஸோ வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிக்கு இது ஃபார்முலா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். காலத்தை பொறுத்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் வெலாசிட்டி. காலத்தை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சுன்னு சொன்னோன்னா ஸ்பீடு. அதுக்கடுத்து ஆக்ஸலரேஷன், முடுக்கம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அக்ஸலரேஷனுக்கு என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம், பொருளின் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம், அதுதான் வந்து அக்ஸலரேஷன். காலத்தை பொறுத்து பொருளின் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை காலம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். காலத்தை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் முடுக்கம். இதோடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், m/s ஸ்கொயர். இஃப் வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம், காலத்தை பொறுத்து திசைவேகம் குறையுதுன்னா தென் முடுக்கம் நெகட்டிவாக இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்? ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். ரிட்டார்டேஷன்னா என்னென்னா, காலத்தை பொறுத்து
இயங்கும் பொருளின் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வந்தால் அங்கே முடுக்கம் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இத்தகைய இயக்கத்தை தான் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். ஜெனரல் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைமு. அடுத்து சர்க்குலர் மோஷன், வட்டப்பாதை இயக்கம். இஃப் an object describes a circular path, its motion is known as circular motion. If the object moves with uniform speed, சீரான வேகத்தில் இயங்கும் பொருள் வட்டப்பாதையில் இயங்குச்சுன்னா அது வந்து சீரான வட்ட இயக்கம் சொல்கிறோம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கான விளக்கம் பார்த்தோன்னா, த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை த லைன் ஜாயினிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் சர்க்கிள் இன் எ யூனிட் டைம் இன்டர்வல். என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஒரு யூனிட் டைம் இன்டர்வலில், குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் எவ்வளோ ஆங்கிள் ஏற்படுத்துது? எது? த லைன் ஜாயினிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஆரிஜின் ஆஃப் த சர்க்கிள் வட்டப்பாதையில் இயங்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் த சர்க்கிளில் என்ன ஆங்கிளை ஏற்படுத்துதோ அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி சொல்கிறோம். இட் இஸ் டெனோட்டட் பை ஒமேகா. நியூட்டன், த ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொல்கிற நியூட்டன், அவர் தான் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் இன் ஹிஸ் ஃபேமஸ் புக்கில் லாஸ் ஆஃப் மோஷனை சொல்லியிருக்கார். அவருடைய ஃபேமஸ் புக் வந்து பிரின்ஸ்பியா, PRINCIPIA, பிரின்ஸ்பியாங்கிற புக்கில் நியூட்டன் வந்து லாஸ் ஆஃப் மோஷனை வந்து 1687 வெளியிட்டிருக்கார். நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், எவ்ரிபாடி மெயின்டைன் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். திஸ் லாவை தான் என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் கலீலியோ ஆர் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. லா ஆஃப் கலீலியோன்னு கூட சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இனர்ஷியானா இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி, ஒரு பொருளுடைய ப்ராப்பர்ட்டி by virtue of which the body opposes change in its initial state or rest or motion with uniform speed on a straight line. ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவை பற்றி தான் சொல்கிறாங்க. இட் இஸ் த 2 types inertia of rest ஒன்று இருக்குது, inertia of motion ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், when a car or a train starts suddenly the passenger bends backward அப்படிங்கிறது நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்து தான் அப்படி நடக்குது. அப்புறம் வந்து ஃபோர்ஸ்னா இட் இஸ் த எக்ஸ்டர்னல் காஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த பாடி. ஸோ எக்ஸ்டர்னல் காஸ், ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டால் தான் அந்த பாடி மேலே, எதுக்கு அந்த ஃபோர்ஸ் செயல்படுது? ஒரு பொருள் அதனுடைய நிலையில் மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டால் தான் அந்த பொருளில் மாற்றம் ஏற்படும். மொமெண்டம்னா என்ன? உந்தம். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மூவிங் பாடி. மொமெண்டம்ங்கிறது ஒரு இயக்கத்தில் இருக்க பொருளுடைய ப்ராப்பர்ட்டி. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அதனுடைய நிறையையும் அதனுடைய திசை வேகத்தையும் பெருக்கினா கிடைக்கிறது தான் என்னது? உந்தம், மொமெண்டம். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. எது? மொமெண்டம் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா அது திசையையும் பொறுத்தது. வெலாசிட்டி வந்துருச்சு, அதனால் திசையும் சார்ந்தது. SI யூனிட் கிலோகிராம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு. ஸோ மொமெண்டத்துக்கான யூனிட் SI யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ மொமெண்டம், வாட் இஸ் த மொமெண்டம் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோன்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எ அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் த பாடி அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இதெல்லாம் பொறுத்தது தான் நியூட்டனுடைய செகண்ட் லா சொல்கிறாங்க. த லா யூஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட சொல்லுது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்தோம். செகண்ட் லா என்ன சொல்லுது? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதனுடைய உந்த மாறுபாடு வீதம், ஒரு பொருளுடைய உந்த மாறுபாடு வீதம் ஆனது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த, அது மேலே செயல்படும் விசைக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேக்ஸ் பிளேஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், விசையின் திசையிலேயே அதனுடைய உந்தம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா, ஃபோர்ஸை பற்றி, லா கிவ்ஸ் த மேக்னிடியூட், ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடை பற்றி தகவல் சொல்கிறது இந்த நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோன்னா, டு எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது எத்தனை வாட்டி பார்த்துட்டோம். ரீகாயில் ஆஃப் கன்னு, மோஷன் ஆஃப் ராக்கெட்டு, ஸ்விம்மிங், இதெல்லாம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இந்த லா எங்கெங்கே அப்ளை ஆகுதுங்கிறது தான். அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அது என்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா, இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து ஒரு விசை செயல்படாத வரை அந்த பொருளானது டோட்டல் லீனியர் மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அந்த பொருளின் டோட்டல் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம் வந்து நிலையாக அப்படியே இருக்குன்றாங்க. எப்போ வரலும்? ஒரு வெளியிலேருந்து ஒரு விசை செயல்படாத வரை. அதனால் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் ரிமைன்ஸ் த சேம். அதாவது இப்போ தேர்ட் லா என்ன? கொலிஷனுக்கு முன்னாலேயும் there is an opposite reaction சொல்கிறோம்ல ஆக்ஷனுக்கு, அதுதான் சொல்கிறாங்க. therefore டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆனது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்குன்றாங்க. அடுத்து இம்பல்ஸ், கனத்தாக்கு விசை. when a large force acts on a body for a very small time, மிக குறைந்த காலத்தில் அதிகப்படியான ஃபோர்ஸ் செயல்படும் போது, ஒரு பொருள் மீது செயல்படும் போது அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as the product of force and time. இதுக்கு என்ன இம்பல்ஸ், கனத்தாக்கு விசைக்கு என்ன வரையறை? ஃபோர்ஸையும் காலத்தை பொறுத்து எவ்வளோ ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, அதிகப்படியான ஃபோர்ஸ் செயல்படுறது தான் இம்பல்ஸ். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதுதான் இம்பல்ஸ், கனத்தாக்கு விசை. இந்த இம்பல்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இம்பல்ஸுடைய டைரக்ஷன் இது ஃபோர்ஸுடைய டைரக்ஷனுக்கு இணையாகவே இருக்கும். இதோடைய SI யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன் செகண்டு. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், காலத்தை பொறுத்து எவ்வளோ ஃபோர்ஸ்னு சொல்கிறது தானே. அப்போ வந்து இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது உந்த மாறுபாடு வீதமும் ஒன்று தான்.
ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அப்புறம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை பார்க்குறோம். when a body travels along a circular path, ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது அதோடைய திசை வேகம் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. ஆமாம், நேச்சுரலி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்போவுமே அது மேலே, அந்த பாடி மேலே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த பாத்தை நோக்கி ஒரு செயல்பட்டுட்டே இருக்குது. இது போல் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது மைய நோக்கு விசை, வெளியிலேருந்து மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்பட்டுட்டே இருக்கிறதால தான் அது வட்ட பாதையில் இயங்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு விசை செயல்பட்டுட்டே இருக்குன்றாங்க தான் மைய நோக்கு விசை. இதுக்கு F is equal to மைய நோக்கு விசை F is equal to mv²/r. இதில் mங்கிறது மாஸ் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட் விச் இஸ் இன் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆடுற பொருளுடைய மாஸ். அடுத்து ரேடியஸை r சொல்கிறோம். vங்கிறது யூனிஃபார்ம் ஸ்பீடு, v யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்போ mv²/r is equal to மைய நோக்கு விசைக்கான ஃபார்முலா. அடுத்து மைய விலக்கு விசை அப்படின்னா some forces which cannot be assigned to any object in the surrounding. These forces are called pseudo forceன்னு சொல்லுவாங்க, இல்லை inertial forceன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரிஃபியூகல் மைய விலக்கு விசையில் அதை தான் pseudo force சொல்கிறாங்க, இருக்கிற மாதிரி இருக்கும். It is equal to the opposite to centripetal force. மைய நோக்கு விசைக்கு எது ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசையானது மைய நோக்கு விசைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் செப்பரேட்டர், ஏன் மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அது கூட க்ரீம் செப்பரேட்டர். அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் ட்ரையர், இதெல்லாம் வந்து ஒர்க் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை பிரின்சிபலை பொறுத்து செயல்படுது. அப்புறம் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் த ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆன் எ பாடி about an axis of rotation. அதான் planetary motion, அதை ஞாபகம் வச்சுக்கணும். rotational effect of the force on a body about an axis of rotation. It is measured as the product of the magnitude of force and the perpendicular distance of direction of force from the axis of rotation. இது ஒரு மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் எ பாடி அபவுட் அன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸுக்கான விளக்கம். மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு மொமெண்டம், அவ்வளோதான். அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. The center of gravity is that point through which the entire weight of the body acts. The center of gravity of the body does not change in orientation of the body in the space அப்படின்றாங்க. இது எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. அடுத்து ஈக்குலிபிரியம். It is the resultant of all the forces acting on the body is zero. Then the body is said to be in the equilibrium. அதாவது தொகுப்பயன் விசை சொல்கிறல, if the resultant of all the forces are acting on the body is zero. ஒரு பொருளின் மீது செயல்படுற எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி வரது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொல்லலாம். therefore that body is in equilibrium, then it will be either at rest or in uniform motion. அப்படின்னா ஈக்குலிபிரியத்தில் அந்த பாடி இருக்குன்னா அது மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை, ஃபோர்ஸ் ஜீரோ. அப்போ அந்த பாடி என்னவாக இருக்கும், ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அப்போ தான் அது ஈக்குலிபிரியத்தில் அந்த பாடி இருக்கிறதா அர்த்தம். இஃப் இட் இஸ் அட் ரெஸ்ட் த ஈக்குலிபிரியம் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். இதே அந்த பாடி வந்து 3 டைனமிக்கில் 3 டைப்ஸ் சொல்கிறோம், இல்லைனா அதை வந்து டைனமிக் சொல்கிறோம். அது வந்து 3 டைப்ஸ். என்னென்னது, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், மூணாவது நியூட்ரல் ஈக்குலிபிரியம். அது என்ன ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்? இட்ஸ் ஆன் ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியம் பொசிஷன். a body has tendency to regain its original position. இதை தான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். அது என்ன ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்? திருப்பி சொல்லுவோம், ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதனுடைய ஜீரோங்கிற ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அந்த பாடி டெண்டன்சி டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், அதனால் அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். அடுத்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா இஃப் ஆன் ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியம் பொசிஷன் a body moves in the direction of the displacement and does not regain its original positionனா அது வந்து அன்ஸ்டேபிள். ஸ்டேபிளுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டாக சொல்கிறது. அப்போ அது ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, அதனுடைய ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் பாடி மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனில் அந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்கு. மேலும் அது பழைய ஒரிஜினல் பொசிஷனை ரீகெயின் அடையாதுன்னும் போது அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். இந்த அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தோன்னா the center of gravity of the body is at highest position. அப்போ அந்த பாடியுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஹையாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அங்கே அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அடுத்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னு எடுத்துட்டோன்னா அப்படி நடுவாக இருக்கிறது. இஃப் ஆன் ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியத்துலேருந்து ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த பாடி has no tendency to come back its original position. அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன்ஸ்க்கு வர டெண்டன்சிலையும் இருக்காது. ஆர் டு மூவ் த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய டைரக்ஷனில் மூவ் ஆகிற இதுலையும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் ஈக்குலிபிரியம். அப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர மாதிரி டெண்டன்சி இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இல்லை அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனில் மூவிங் டெண்டன்சியில் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா போத் ஒரிஜினல் பொசிஷனுக்கும் வர டெண்டன்சியில் இருக்காது, அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிற டெண்டன்சிலையும் இருக்காது. இட் ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட்லேயே இருக்குன்னா அப்போ அது என்ன, நியூட்ரல் ஈக்குலிபிரியம் இருக்குது. the center of gravity always remains at the same height. அப்போ என்ன அர்த்தம், அது நியூட்ரல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம்.